வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த வாரம் நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் ஹிஸ்ட்ரி தான்ப்பா கொடுத்துருக்கோம். அதில் சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்கோம். இது 6th 9th 11th புக்கில் இருக்குது. நம்ம 6th புக்கில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு காலக்கோடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. இது உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 4 நாகரிகங்கள் கொடுத்துருப்பாங்க. மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னு 4 நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்து இந்த பக்கம் நாகரிகமும் இந்த பக்கம் இயர்ஸும் கொடுத்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் இந்த இயர்ஸையும் கவனமாக பார்த்துக்கோங்க. மெசபடோமியா நாகரிகம் தான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகம். அது எப்போன்னு இது எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னுன்னு தான் வரும். பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னீங்கன்னா நமக்கு வருஷங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம கிமு கிபின்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின். கிமுங்கிறது ஒரு சமயத்தை குறிக்குது அப்படிங்கிறதுனால அதை இப்போ பொது ஆண்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க. பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னா இப்போ நம்ம வர்றது மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே வரும். அதை கணக்கு பண்ணி தான் இதை கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000 வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன். அடுத்து எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். சிந்துவெளி நாகரிகம் பாருங்கள் 3300 1900 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். இது எல்லாமே ஆற்றங்கரை நாகரிகம் தான். ஏன்னா அதாவது ஆற்று பகுதியில் நீர் அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வேளாண்மைக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு நீர் தேவைப்பட்டதுனால அந்த காலத்தில் நாகரிகம் எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக நடந்தது. அதனால தான் இதை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்னு பார்ப்போம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு நதி இருக்கும்பா. சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது சிந்து நதி. எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் அந்த கோபி பாலைவனம் பக்கத்தில் வரும்ல, மஞ்சள் நதி. சீன நாகரிகத்துக்கு ஒரு நதி வரும். அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, வாங்க. ஃபஸ்ட்டு இந்த காலக்கோடை பார்த்துக்கோங்க. காலக்கோடு மெசபடோமியா நாகரிகம் 3500 2000 வரைக்கும். நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். சீன நாகரிகம் நம்ம அவ்வளோவா படிக்க வேண்டியது இல்லைப்பா. நம்ம அதுக்கு பிறகு வேதகாலம் வந்துடும் நமக்கு. சிந்துவெளி நாகரிகமும் மெசபடோமியா நாகரிகம் மட்டும் இதில் நம்ம பார்த்தோம்னா போதும். இதுலேயே நமக்கு சிலபஸில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதுக்குரிய இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3300 to 1900. சிந்துங்கிறது 3 எழுத்து இல்லைங்களா, அதனால 3300 3300 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1700 1900 1700ன்னு சில இதில் இருக்கும். அது புக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிற வர்றாங்கன்னு பாருங்கள். தொடக்கத்தில் மனுஷங்க குழுவாக தான் வாழ்ந்தாங்களாம். அக்குழுவிலேருந்து தான் சமுதாயம் உருவாச்சு. பின்னர் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகமாகிடுச்சு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டே நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்று இல்லையா. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு சமுதாயம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமூகமாக வாழ்ந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அவங்க நாகரிகங்களாக ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதற்காக நதிக்கரையில் குடியேறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வளமான மண், ஆறுகள் பாயும் நன்னீர், குடிப்பதற்கும் கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டது, போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்ததுங்க. எங்கேயும் எளிமையாக போகிறதுக்கும் வர்றதுக்கும் எளிமையாக இருந்துச்சு. விவசாயம் பண்ணுறதுக்கும் கால்நடைகளுக்கும் நம்ம குடிப்பதுக்குமே நல்ல தண்ணி நல்லா கிடச்சிச்சு. வளமான மண்ணும் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து ஹரப்பாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹரப்பானாலே அதை புதையுண்ட நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தாருங்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தை முதல்ல யார் அவங்க நூலில் விவரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அவர்கள் தான். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிழக்கிந்தியா கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவாருங்கிறாங்க. அவங்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிஞ்ச படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அவங்க தான். தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் தட்டுகள் இருப்பதை கண்டறிந்தாருங்கிறாங்க.
இப்போ வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுமே வந்து பாகிஸ்தானில் போயிருச்சு. அந்த பாகிஸ்தானில் இருக்கிற வடமேற்கு பகுதியை வந்து அவங்க பார்வையிட்ட போது கொஞ்சம் செங்கல் தட்டுக்கள் வந்து அங்கே இருந்துச்சு. அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க சார்லஸ் மேசன் அவர்கள் வந்து அவங்க நூலில் வந்து விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்கன்னா, அந்த செங்கல் திட்டுகள் இருந்ததை வந்து பார்த்ததை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலடைந்த செங்கற்கோட்டை வந்து உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு விவரிக்கிறாங்க. இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, கிபி 1856 பொறியாளர்கள் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு, எங்கன்னு பாருங்க, லாகூர்லேருந்து கராச்சிக்கு எப்பன்னு பாருங்க 1856. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, 1857 வந்து நமக்கு முதல் இந்திய சுதந்திர போர் கழகம் இல்லைங்களா, அந்த அந்த பெருங்கலகம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமானது நம்ம மனசில் நிற்கிற வருஷத்தை நீங்கள் மெயினாக வச்சுக்கிட்டு அதை சார்ந்து மித்த வருஷங்களை அதை சார்ந்து வர வருஷங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும். அப்போ பொது ஆண்டு 1856 பொறியாளர் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது வந்து அவங்க நிலத்தை வந்து தோன்றாங்க. அப்போ நிலத்தை தோன்றும் போது அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்குது. அவங்க அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்ட்டு அதை பொருட்படுத்தாமல் அதை என்ன செய்கிறாங்க, அந்த ரயில்வே பாதைக்கு வந்து கல் குட்டி குட்டி கல்லாக போடுவாங்கல்ல, அது மாதிரி நொறுக்கி வந்து அந்த கல்லுக்கு பதிலாக வந்து அதை பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1856. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 1920 வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை வந்து ஆய்வு செய்ய வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1900 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல கிடச்சிக்கிட்டே இருக்கும். 1856 கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டு இருக்கவும் 1920 வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்த நம்ம அகழ்வாராய்ச்சி செஞ்சு என்னதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சோன்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வராங்க. அப்போ ரொம்ப நாளாக வந்து அங்கே புதையுண்டு கிடக்கிற நகரத்தை வந்து உலகின் பார்வைக்கு வந்து அப்போ கொண்டு வராங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் 24 வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக யாரை நியமிக்கிறாங்கன்னா, ஜான் மார்சல் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க. அவங்க வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ 1924 அவங்க என்ன சொல்கிறாங்க, இவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வராங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ரெண்டுமே பெரிய நாகரிகம், ஆனால் ரெண்டுமே வேற வேற நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களையே சிறிய அளவு வேறுபாடு இருந்ததை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டு இடத்துலையுமே வந்து மண்பாண்டங்கள் கிடைக்குது. அந்த மண்பாண்டங்கள் வந்து சின்ன சின்ன வித்தியாசம் வந்து இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டு இருக்குது, அதில் பழமையான நாகரிகம் என்ன, அது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஹரப்பா தான் பழமையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதோட கால வரையறை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹரப்பா நாகரிகத்தோட புவி எல்லை பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியா. அந்த நம்ம ஆசியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா தென் திசையில் தானே இருக்குது, அதனால தெற்கு ஆசியா. காலப்பகுதி வந்து வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஹரப்பா மக்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது, அதனால அந்த காலப்பகுதி வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. காலம் பாருங்கள் 3300 to 1900. சிந்துங்கிறது 3 வார்த்தை, அதனால 3300 to 1900 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி 3300 to 1900 அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலம் முடிவு செய்யப்பட்டதுங்கிறாங்க. அந்த கார்பன் 14 அப்படிங்கிறத வச்சு வந்து கார்பன் 14 அப்படிங்கிறத ஒன்று வச்சு அதோட வயது எவ்வளவு அப்படிங்கிறத கணிப்பாங்க. அது மூலயமா வந்து இதனோட காலம் வந்து 3300 to 1900 அப்படின்னு கணிச்சதா சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். +1 புக்கில் 15 லட்சம்னு கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாலும் நீங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு வந்துடுங்க, ரெண்டுமே சரிதான். ஆனால் மேல்நிலை வகுப்புகளில் கொடுத்தது தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 13ன்னு கொடுத்தா கூட நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருக்குது, கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரப்பளவு பாருங்கள் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருக்குது, கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை இருக்குது அப்படிங்கிறாங்க. நகரங்கள் 6 அப்படின்னா இவங்க ஆற்றங்கரையோரம் தானே நாகரிகம் வந்து ஆரம்பித்தாங்க, அதனால் ஆற்றங்கரையோரம் 6 பெரிய நகரங்கள் இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதை எதனால் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்கல காலம் வந்து மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருள்களை பயன்படுத்தினதுனால இதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தொல்லியல் துறையின் ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1861ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நில அளவையார் யாராக இருந்தாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் மேலே ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ப்பா, அதை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ நாகரிகம்ங்கிற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழி சொல். அந்த லத்தீன் மொழி சொல் வந்து என்ன சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவிஸ். சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நாகரிகம் வார்த்தை அந்த சிவிஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாகரிகம் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அந்த லத்தீன் மொழி சொல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிவிஸு. அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நகரம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தொல்லியலாளர்கள் வந்து அந்த புதையுண்ட நகரத்தை வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியில் வந்து செங்கல், கல், உடைந்த பானையோடுகள் போன்றவற்றை வந்து அவை பயன்படுத்தக்கூடிய காலத்தை வந்து அறிஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தை எப்படி அறிஞ்சு கொள்வாங்கன்னா அந்த கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலிமா, கதிரியக்க கார்பன் மூலிமா அதை வந்து அறிவாங்க, அதை வந்து அறிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. பண்டைய காலத்தில் இலக்கியங்கள்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சுமே அவங்க இவ்வளோ காலங்கள் தான் அப்படின்னு அதை கணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. வான்வெளியாக புகைப்படம் எடுத்து புதையுண்ட நகரம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதன் மேற்பரவை வந்து கண்டறிஞ்சிருவாங்கங்கிறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர் அப்படிங்கிறாங்க. நிலத்துக்கு அடியில் வந்து ஆய்வு செய்கிறதுக்கு வந்து காந்தப்புல வருடிப்பா. அந்த நிலத்துக்கு மேலே கிடைக்கிற பொருளெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு வந்து கார்பன் 14. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நிலத்துக்கு அடியிலன்னா காந்தப்புல வருடியை வந்து பயன்படுத்துவாங்க. நிலத்துக்கு மேலே கிடைக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 14. அப்புறம் இந்த மரங்கள்லாம் வெட்டினாங்கன்னா அந்த மரத்தில் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட அந்த வயசை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிம்பாங்க. எஞ்சிய தொட்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியுங்கிறாங்க. ரேடார் கருவிங்கிறது ஒரு தொலையுணர்வு கருவிப்பா. அதை வச்சு வந்து அவங்க மீதம் இருக்க எஞ்சிய பொருள் ஏதாவது அதில் புதைஞ்சு இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய எல்லையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இந்திய எல்லையில் வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனருங்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு மொஹஞ்சதாரோ ஹரப்பா ரெண்டுமே வந்து பாகிஸ்தான்ல போயிடுச்சு. அப்போ அது போன பிறகு நமக்கு இந்தியாவில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத என்னென்ன இடம் இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதில் என்னென்ன இடம் இருந்துச்சுன்னு பாருங்க. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம்ப்பா, ஜஸ்ட் ஒருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து ஏறு வரிசையில் எழுதி இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்நேரம் நம்ம முழிக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால பார்த்துக்கோங்க. ராகி கர்கி, ஹரப்பா, காலிபங்கன், கான்வெல்லேரி வாலா, மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி, தோலவீரா, லோத்தல், இது எல்லாமே ஏறு வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டுட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நகர நாகரிகம் அப்படிங்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறாங்க. எதனால் அது நகர நாகரிகம்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த நகரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக திட்டமிட்டு அதை கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு வந்து அங்கே இருந்துச்சுங்கிறாங்க. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை அப்படிங்கிறாங்க. ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த இடத்த வந்து வச்சுருந்தாங்கங்கிறாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், அதாவது ரொம்ப அக்யூரேட்டாக தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் தான் அவங்க வச்சுருந்தாங்களாம். விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹரப்பா சிந்துவெளி மாறி மாறி வருதுன்னு நினைக்காதீங்க. சிந்துவெளி ஹரப்பா ரெண்டுமே ஒன்று தான். அதாவது சிந்துவெளி நாகரிகம் வந்து நகர நாகரிகம். அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட மொத இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. அதனால அந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹரப்பா சிந்துவெளி ரெண்டுமே ஒன்று தான், மாறி மாறி வருதுன்னு யோசிக்காதீங்க, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படிங்கிறாங்க. நகரம் வந்து திட்டமிட்ட 2 பகுதியாக இருந்துச்சுங்காங்க. அவங்க வந்து நகரத்தை வந்து ரொம்ப திட்டமிட்டு கட்டியிருந்தாங்களாம். அந்த நகரம் வந்து 2 பகுதியாக வந்து அவங்க திட்டமிட்டு கட்டியிருந்தாங்கங்கிறாங்க. 2 பகுதியுமே இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானதாகவும் கோட்டை எனப்பட்டதுங்காங்க. உயரமான இருந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்க, கோட்டை அப்படின்னு சொல்றாங்க.
நகர நிர்வாகிகள் வந்து அதை பயன்படுத்திருக்கலாங்கிறாங்க. கோட்டையில் யார் இருப்பா, அதை நிர்வாகம் பண்ணுறவங்க தானே இருப்பாங்க, அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன அப்படிங்கிறாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா நகரின் மேற்பகுதியில் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மேல்நகர அமைப்பில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. பெருங்குளம், தானிய களஞ்சியம், கோட்டை, இது எல்லாமே வந்து மேற்புறத்தில் இருந்துச்சு அப்படிங்கணும். நெக்ஸ்ட் வந்து நகர நிர்வாகிகள் வந்து மேற்புறத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கணும். கீழ்நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி வந்து சற்று வந்து தாழ்ந்த உயரமுடையதாகவும் அதிக பரப்பு கொண்டது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கீழ்ப்பகுதி என்ன இருந்துச்சா கொஞ்சம் மேல் பகுதியை விட கொஞ்சம் தாழ்ந்தும் அதிக அளவு பரப்பும் இருந்துச்சுங்கிறாங்க. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. கீழ்ப்பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெஹர்கர் அப்படின்னு பாருங்க. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக இருக்கலாம் அப்படின்னு மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து சொல்றாங்க. இங்க வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி என்னன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி தோன்றிய நாகரிகம். ஆனா அங்க வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த மெஹர்கரும் எங்க இருக்கான், பாகிஸ்தான்ல தான் இருக்கான். அது எங்க, பாகிஸ்தான்ல, பலுச்சிஸ்தான்ல, போலான், எல்லாமே பாவரச ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்றுங்க. தொடக்க கால மனுஷன் வந்து இந்த மெஹர்கர்ல வாழ்ந்ததா அவங்க சொல்றாங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் இங்கு கிடைத்துள்ளன. மெஹர்கர்ல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேளாண்மையில ஈடுபட்டதுக்கும் கால்நடைகளை வளர்த்ததுக்குமான சான்று வந்து அங்கே கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனங்கிறாங்க. அந்த 7000 ஒட்டிய காலத்துல தான் மெஹர்கர்ல வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தொல்லியல் சான்று சொல்றாங்க. தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. கரப்பால வந்து தெருவும் வீடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டு இருந்ததுங்காங்க. சட்டகம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நேராகவும் தெரு இருந்துச்சு. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன அப்படிங்கிறாங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. அது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா இருந்து ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தது அப்படிங்கிறாங்க. இது எதனால் அப்படி அமைச்சாங்க அப்படின்னா, இப்போ அந்த வடக்க இருந்து காற்று வீசுச்சு அப்படின்னா தெருவில் இருக்க பேப்பர் குப்பை எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு இங்கிட்டு கொண்டு போய் போட்டுரும். அதுக்காக அதை மீன் பண்ணி அப்படி அவங்க அமைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாலைகள் வந்து அகலமானவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன அப்படிங்கிறாங்க. சாலைகள் வந்து ரொம்ப அகலமா இருந்துச்சுங்காங்க. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன அப்படிங்காங்க. தெருவோட 2 ஓரமுமே ரொம்ப சீரா கரெக்டா இருந்துச்சு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டனங்கிறாங்க. வீடு வந்து 1 மாடி மட்டும் மாடி வீடும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது 2 மாடியும் இருந்ததுங்காங்க. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான வீடுகளில் கிணறு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் முற்றம் அப்படின்னா அந்த மழைநீர் வர மாதிரியும் ஒரு 4 பேர் பேசி உட்கார்ற மாதிரியும் நடுவில் இருக்கும். இப்போ செட்டிநாடு சைட்லாம் அந்த மாதிரி வீடு இருக்கும்பா. பழங்காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹரப்பா நாகரிகத்திலே 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி வீடு கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்ததுங்காங்க. டாய்லெட்டும் இருந்துச்சு, பாத்ரூமும் இருந்துச்சுங்கிறாங்க அந்த காலத்திலேயே. அப்போ எவ்வளோ பிளான் சிட்டியாக இருந்திருக்குன்னு பாருங்க. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டன அப்படிங்கிறாங்க. வீடை வந்து சுட்ட செங்கற்களாலும் கட்டியிருந்தாங்க, சுண்ணாம்பு கலவை வச்சும் கட்டியிருந்தாங்கங்கிறாங்க. சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டனங்கிறாங்க. செங்கலை வந்து சுட்டும் பயன்படுத்தினாங்க, சூரிய வெப்பத்தில் உலர வச்சும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன அப்படிங்கிறாங்க. அவங்க அலகுகள் வந்து ஒரே சீராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கூரைகளும் அங்கே சமதளமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அரண்மனைகளிலோ வழிபாட்டு தலங்களிலோ இருந்ததுக்காக தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது அங்கே வந்து அரண்மனையோ வழிபாட்டுத்தனமோ அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே மக்கள் தான் சரிசமமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செருக்கங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவ வந்து வலுவானதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும், நிலை பெற்று நிற்கும், நெருப்பை கூட அது தாங்கும். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சுட்டுட்டோம் அப்படின்னா அந்த செங்கல் வந்து நீரில் கரையாது. அதனால வந்து அவங்க சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கழிவுநீர் அமைப்பு பாருங்க.
ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்கல்லப்பா, இதுதான் அவங்க கழிவுநீர். அது எல்லாத்தையுமே க்ளோஸ்டாக தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எங்கேயும் அந்த வடிகால் வந்து எங்கேயும் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா கூட அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அங்கங்கே ஒரு ஹோலும் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவுகளை கொண்டிருந்ததுங்காங்க. அது வந்து எங்கனையுமே தேங்கி நின்றக்கூடாதுன்ட்டு ஸ்லாண்டிங்கில் அவங்க போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்காக துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்காங்க. அந்த கழிவு வந்து அப்புறப்படுத்துறதுக்கு சரியான இடைவெளியில் வந்து அவங்க ஒரு ஹோலும் போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக வந்து வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து போகிற கழிவு நீர் எல்லாமே ஒரு குழாய் மூலமாக வெளியேற வரைக்கும் நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டுமே வெளியேற்றின அப்படிங்கிறாங்க. இப்போ மழைநீர் தொட்டி கட்ட சொல்கிறாங்கல்லப்பா, தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடும் அப்படின்னு. இல்லைன்னா செப்டிக் டேங்க் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வாட்டர் மட்டும்தான் வெளியில் போகும், கழிவுகள்லாம் அது உள்ளே இருந்துரும் பார்த்தீங்களா. அது மாதிரி எல்லாம் பிளானிங்கே 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹரப்பா நகரத்தில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்குளம். அந்த பெருங்குளம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதரோவில் தான். இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் அப்படிங்கிறாங்க. பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருந்துச்சு. இது நம்ம தெருவு வந்து சட்டக வடிவத்தில் அமைஞ்சிருந்துச்சு. நாங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. பெருங்குளம் வந்து நகரோட நடுவில் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறாங்க. இதில் நீர் கசையாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று, அதாவது நீர் கசையாத கட்டுமானம் ஹரப்பா நகரத்தில் உள்ள மிக பழமையான சான்று எதுன்னு கேட்டால் அது இந்த பெருங்குளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்குளத்தின் சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டு நீர் கசையாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த குளத்தோட சுவரில் வந்து சுட்ட செங்கற்கள் வச்சு கட்டியிருந்தாங்களாம். நீர் வந்து அதில் கசிஞ்சு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தரையிலும் வந்து சுவரிலும் வந்து பல அடுக்கு இயற்கை தார் கொண்டு பூசியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இது ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்து சரியா தவறான கூற்று காரணத்தில் போட்டு கேட்டிருந்தாங்க. அதனால இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரி படிச்சுருங்கப்பா. இதில் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸே இருக்காது. இது 6th 9th படிச்சுட்டிங்கன்னா +1 வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த குளத்தோட பக்கவாட்டில் வந்து 3 பக்கமுமே வந்து அறைகள் இருந்துச்சுங்கிறாங்க. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டதுங்கிறாங்க. அந்த பெருங்குளத்துக்கு வந்து தண்ணி எப்படி சேமிச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கிணத்துல வந்து எடுத்துட்டு வந்து அந்த குளத்துல வந்து தண்ணீர் விட்டாங்க அப்படிங்கிறாங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்ததுதாங்க. அந்த குளத்துல இருந்து நம்ம அது எடுத்து குளிப்போம் இல்லைங்களா, அப்படி குளிச்சோன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி வெளியேறது கூட அவங்க வகை செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பால இருந்துச்சுங்காங்க. அந்த தானிய களஞ்சியம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு அப்படிங்கிறாங்க. அவங்க தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிட்டு இருந்தாங்களா. அந்த இங்கே காட்டுறாங்கல்லப்பா, இதுதான் தானிய களஞ்சியம் பாருங்க. வரிசையா பூரா செங்கல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்புங்காங்க. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுங்காங்க. தள வெடிப்புல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகையில் மிச்சங்கள் வந்து சிதறி கிடந்ததுங்கிறாங்க. என்னென்ன சிதறி கிடந்துச்சுன்னு பாருங்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகள் இதெல்லாம் அந்த காலத்திலே வேளாண்மை பண்ணி தானியமா சேகரித்து வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அந்த செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரியானாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹரியானா எங்கே இருக்குது, ராகி கற்கியில் இருக்குது. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் ராகி கற்கின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா, தானிய களஞ்சியம் அப்படின்னு. தானிய களஞ்சியம் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. தானிய களஞ்சியம்னா என்னது, ராகி, கேழ்வரக ராகின்னு தானே சொல்லுவாங்க. அந்த ராகிங்கிறது தானியம் தானே, அதனால ராகி கற்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகி கற்கி ஹரியானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாபெரும் கட்டிடங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்களேன், இது ஃபுல்லாக ஒன்னொன்னும்
ஒரு ஒரு தூண் மாதிரி அமைச்சு வரிசை அமைச்சிருப்பாங்கப்பா. அதைத்தான் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் என்ன அப்படின்னா அது கூட்ட அரங்கு அப்படிங்கிறாங்க. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்ட அரங்குல எப்படி என்ன இருந்துச்சுன்னா 20 தூணு 4 வரிசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பறந்து விரிந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட வாணிகம் போக்குவரத்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் அப்படிங்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய வணிகர்களாக வந்து இருந்தாங்கங்கிறாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டதுங்கிறாங்க. ரொம்ப கரெக்டான எடையும் அளவையும் தான் அவங்க பயன்படுத்தினாங்கங்கிறாங்க. பொருளின் நீளத்தை அளவிட வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது நீளம் வந்து நம்ம 1 ஜான் 1 அடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அளவிடப்பட்ட குச்சிகளை தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாருங்காங்க. வாணிபம் செய்கிறதுக்கு வந்து சக்கரம் பொருத்திய வண்டியை பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த சக்கரத்தில் வந்து ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களாக பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க. அந்த வாணிகத்துக்கு போன அந்த வண்டியில் வந்து அந்த வண்டியில் இருக்க சக்கரத்தில் வந்து ஆரக்கால் இல்லை அப்படிம்பாங்க. அந்த சக்கர வண்டி கொடுத்துருப்பாங்கல்லப்பா, இந்த பாருங்க ஆரக்கால் இல்லாத. ஆரக்கால்னா அந்த ரவுண்டாக போட்டிருக்கணும்ப்பா. நம்ம நேஷனல் ஃப்ளாக்ல கூட நடுவில் போட்டிருப்பாங்களே 24 ஆரக்கால் இருக்குன்னு, அதுதான் ஆரக்கால். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மெசபடோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றதுங்கிறாங்க. மேக்சிமம் ஹரப்பா மக்கள் வந்து மெசபடோமியாவில் தான் அதிகமான வணிக தொடர்பு வந்து வச்சிருப்பாங்க. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இவங்க எங்கெங்கே இருக்குன்னு பாருங்க. தற்காலத்தில் வந்து ஈராக், குவைத், சிரியா இதெல்லாம் பண்டைய காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெசபடோமியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அதாவது குவளை வந்து ஈரமாக இருந்ததை சிரிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவளை ஈரமாக இருந்ததுனால சிரிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பண்டைய காலத்தில் மெசபடோமியான்னு அழைச்சாங்களாம். அங்கே இருக்கிற சுமேர் பகுதிகளில் வந்து இவங்க வாணிகம் செஞ்சதற்கான முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சுமேரியர்களில் அங்காடி பேரரசுக்கு உட்பட்ட அரசர் நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலங்களை வாங்கியதாக நாரன்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த சுமேரில் வாணிகம் நடந்துருச்சு இல்லைங்களா, அந்த சுமேரில் இருந்த அரசன் தான் நாரம்சின்னா. அந்த நாரம்சின்ங்கிற மன்னர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலனை அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நாரம்சின் குறித்த காவியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போக்குவரத்துக்கு வந்து காளைகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கண்டுபிடிச்சாங்கங்கிறாங்க. பாரசீக வளைகுடா அந்த ஈராக், குவைத், சிரியா இருக்குங்க இல்லைங்களா, அங்கே கண்டுபிடிச்ச முத்திரை மாதிரியேவும் உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையுமே வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இதனால இவங்க 2 பேர்த்திற்கும் வணிக தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கப்பல் கட்டும் தளம் சொல்றாங்க. கப்பல் கட்டும் தளம் பாருங்க, இது குஜராத்தில் உள்ள லோத்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. அவங்க கடல் மூலமாகவும் அவங்க வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து லோத்தல்ல துறைமுகம் இருக்கிறதுனால அதை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. லோத்தல் என்கிற இடம் எங்க இருந்துச்சுன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றுல ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே இருந்துச்சு லோத்தல் துறைமுகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றில் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறாங்க. அதாவது உட்காந்த மாணிக்கு ஒரு ஆணோட சிலை வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலதுகை மேல் ஒரு சிறிய அணிகலனுடன் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த லெசனை வந்து உங்களுக்கு வரிக்கு வரி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ஸ்கிப் பண்ணிட்டும் போயிடலாம். ஆனால் வரிக்கு வரி ஏன் சொல்கிறேன்னு பார்த்துக்கப்பா, இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேட்டிருந்தாங்க. அதாவது மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சிலையின் இடதுகை மேல் ஒரு சிறிய அணிகலன் இருந்தது அப்படின்னு போட்டு சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தாங்கப்பா. இது வந்து வலதுகை அப்படிங்கிறத மாற்றி இடதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால தான்ப்பா இந்த லெசனை வந்து உங்களுக்கு வரிக்கு வரி வாசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவரோட எந்த வலதுபுறத்தில் வந்து இடதுபுறத்தில் தான் அவங்க வந்து இந்த சால்வை மாதிரி ஒன்றை போட்டிருப்பாங்க, அதை வலதுபுறம் அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த லெசனை வந்து வரிக்கு வரி படித்து எல்லாத்தையுமே உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்துமே அவங்க
ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே விவரிக்கிற ஸ்கிப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே புல்லட் வச்சு ஷார்ட் லைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது 6th அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிக்கணும்ப்பா. 6th 9th படிச்சிட்டிங்க அப்படின்னா 11th வந்து நம்ம கடகடன்னு ஓடிடலாம். சரிங்களா? அதுக்கு தான் இதை வரி வரியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை போய் வரி வரியாக சொல்கிறாங்களே அப்படின்னு எண்ணிடாதீங்க. வரி வரியாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அது ஒரு நெற்றியில் அவரோட நெற்றியில் வந்து ஒரு தலைப்பட்டையுடனும் வலதுகை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நெற்றியில் ஒரு பட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் 9th புக்கில் இது நல்லா காட்டுவாங்க. அவங்க வலது கையில் வந்து அந்த ஒரு மாதிரி தாயத்து மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த இது. அதன் தலைமுடியும் தாடியும் வந்து நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்க. நல்லா நீட்டாக தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ தான் பசங்கள்லாம் தாடியை ட்ரிம் பண்ணுறீங்க. அவர் பாருங்க 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாடியை நல்லா ட்ரிம் பண்ணி ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. காதுகளின் கீழ் காணப்படும் அவங்க காதுக்கு சைடில் இருந்த அவங்களோட ஹோல் வந்து அந்த தலைப்பாகை வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து வர்றதை வந்து அதை அங்கே போட்டு லாக் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களில் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இடது தோல் வந்து பூக்களால், அதாவது ஒரு சால்வை மாதிரி போட்டு அதை வந்து அவங்க இடது தோலில் வந்து போத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போன்ற வடிவமைப்புகள் அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்கிறாங்க. அந்த ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் அந்த நார்த் சைடே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சால்வை மாதிரி போட்டு ஒன்று போத்திக்கிடுவாங்கல்ல, அது இவங்க சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து அவங்களோட வழியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தொழில்நுட்பம் பாருங்கள், சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே மேலே பார்த்ததான்ப்பா நம்ம. அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகளும் அளவீடுகளும் வச்சுருந்தாங்கங்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த அவங்க அளவுகோல் வந்து எதில் வச்சுருந்தாங்களாம்? தந்தத்திலான அளவுகோல் வச்சுருந்தாங்களாம். அதை எங்கே கண்டுபிடிச்சாங்க? லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னா 1704, அதாவது 1704 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லிமீட்டர் தானாப்பா. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதன் சமகாலத்து நாகரிகத்தில் அதன் கரப்பா நாகரத்தோட சமமான நாகரிகம் இருக்குங்க இல்லையா, அதோட நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறிய அப்பிரிவு வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செம்பு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சிலை பாருங்க, நடன மாது சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொஹஞ்சதாரோலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. இதை வந்து கண்டுபிடிச்சப்ப அவங்க சர் ஜான் மார்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிலை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் வந்து கிரேக்க காலம் வர யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இச்சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்கே உறிஞ்சதா இருக்குங்கிறதப்ப என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேவிடி அப்படிங்கிறது, இது இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி. சரிங்களா? அது வந்து பாகிஸ்தானில் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற பேர் மாதிரியே பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இன்ன வரைக்கும் பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பேரை வந்து நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இன்னைக்கும் வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. கொற்கை, பூம்புகார் அப்படிங்கிற நகரம் வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கான். கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உறையூர், கூடல்கர் போன்றது வந்து பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறு வந்து காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறு வந்து காவிரிவாலா, பொருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை வந்து முழுமையாக பிரதிபலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆறு என்னன்னு பாருங்கள், காவிரி, பொருன்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஆப்கானிஸ்தான்காரவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான்காரவங்க நம்மகிட்ட வாலாட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்காரவங்க பொறுமையாக இருக்காங்க, ஆனால் பாகிஸ்தான்காரவங்க நம்மகிட்ட வாலாட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் மறைஞ்சு இருந்த பொக்கிஷம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து பொதுவாக வந்து அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க அப்படின்னு பாருங்கள்.
பருத்தி ஆடைகள் தான் நிறைய பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை எதன் மூலியமா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூல் நூற்கும் சுழல் போன்ற ஒரு கருவி வந்து அவங்க பருத்தியோட நூல் நூற்கவும் தெரியும், அவங்களுக்கு அந்த நெசவு சம்மந்தமானதுன்னு தெரியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறாங்க. கம்பளி ஆடைகளும் வந்து அவங்க இந்த மேலே போட்டிருக்காங்கன்றப்ப இந்த கம்பளி ஆடை நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு கம்பளி ஆடை இப்போவும் போடுறாங்க. அந்த மாதிரி கம்பளி ஆடையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அமைதியும் அன்பும். இவங்க வந்து குடியிருப்புகள் வந்து தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்கள்லேருந்து கட்டப்பட்டிருந்ததுங்கிறாங்க. தரையிலேருந்து கொஞ்சம் உயரமாக தான் அவங்களோட வீடு வந்து கட்டியிருந்தாங்கங்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து படை இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லையா, சில ஆயுதங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்துச்சுங்கிறாங்க. அவங்ககிட்ட சிந்துவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எந்த படையும் கிடையாது, சின்ன சின்ன ஆயுதம் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவர்கள் தங்களிடம் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. அவங்க யாருக்கிட்டையுமே சண்டை சச்சரவுக்கு எதுவுமே போகாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அணிகலன்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆண் பெண் இருபாலருமே அணிகலன்களை வந்து விரும்பி அணிஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே அணிகலன்களை விரும்பி அணிஞ்சாங்கங்கிறாங்க. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காலணி ஒரு இடத்த விடல போடப்பா, எல்லா இடத்துலையும் அணிகலன் போட்டிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் வந்து அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பு பற்றி தெரியாதுப்பா, குதிரை பற்றியும் அவங்களுக்கு வந்து தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய வந்து சிவப்பு மணி கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த சிவப்பு மணி கற்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ அவங்கள நிர்வகித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகரம் வந்து ரொம்ப திட்டமிட்ட நிர்வாகம் இருந்தது, வணிகம் மேம்பட்டதாகவும் இருந்தது, நாட்டில் வந்து அமைதியும் இருந்தது, வடிகால் அமைப்பையும் கரெக்டாக பராமரித்து இருந்தது அப்படின்னா அப்போ இதுக்கு ஒரு அதிகார மையம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம வரலாற்று ஆசிரியர் வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட தொழில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். சிந்து சமவெளி மக்களின் வந்து முதன்மையான தொழில் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரியலை, ஆனால் அவங்க வந்து வேளாண்மையும் கைவினை பொருட்கள் செய்தல், பானை செய்தல், அணிகலன் செய்தல் போன்றதுல வந்து அவங்க ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் கூட அங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு வந்து அவங்களோட தொழிலா இருந்தது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து சக்கரத்தின் பயன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மண்பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர் அப்படிங்க. மண்பாண்டங்களை முன்னாடி சக்கரத்துல தானே சுத்தி செய்வாங்க, அதை கொண்டே அவங்களும் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அதை தீயிலிட்டும் சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்துல இருந்துச்சான், அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவமைப்புடன் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த பானை துண்டுகளில் விலங்குகளின் உருவம் இருந்துச்சான், அதுபோல் அந்த கிராஸ் கோடு, நேர்கோடு அப்படின்னா நம்ம வடிவியலில் போடுவோம்ல, அந்த அமைப்பும் அதில் இருந்துச்சுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமய நம்பிக்கை பாருங்கள். சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள், அவங்க வழிபாடு, மத நடைமுறைகள் அப்படிலாம் எதுவுமே அவங்ககிட்ட இருந்ததுக்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவங்க வந்து பெண் சிலை மூலமாக வந்து சிந்துவெளி மக்களுடைய வந்து தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பெண் சிலை வந்து சிந்து செம்மொழி நகர் இந்த இடத்துல கிடச்சிச்சு, அதனால அவங்க வந்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம், அதன் மூலயமா அவங்களுக்கு தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து செம்மொழி மக்களோட கலைத்திறன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அவங்க வந்து பொம்மை வண்டிகள், தலையும் காலும் வந்து அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டையை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. நிறைய வந்து அவங்க பொழுதுபோக்குக்காக நிறைய மண்ணாலான பொம்மைகள் அதெல்லாம் செஞ்சு பொழுதுபோக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன அப்படிங்காங்க. சுட்ட மண்ணுனால நிறைய பொம்மைகள் வந்து செஞ்சிருக்காங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ அங்கே என்னதான் நடந்துச்சு, ஏன் அழிஞ்சு போச்சு, நல்ல வசதியாக அவங்க பாட்டுக்கு தானே இருந்திருக்காங்க சிவனேன்னு, யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாம, எதனால அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்றாங்க. பொது ஆண்டுக்கு முன் வந்து 1900 ஆண்டுல வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்குதுங்கிறாங்க. சரிய தொடங்கின வருஷம் என்னன்னா 1900. அவங்க எதனால சரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஆற்றங்கரையில் இருந்தது அப்படின்றதுனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கலான்றாங்க. இல்லைன்னா சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், ஆரியர்கள் படையெடுப்பு வந்து வந்திருக்கலாம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சோன்னா அந்த இடத்துல
யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆரியர்கள் தான் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு சமூகம் அழிஞ்சு ஒரு சமூகம் ஒருத்தவங்க அங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே இருந்தவங்களை விரட்டி விட்டுட்டு தானே அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ படையெடுப்பு மூலமாக வந்திருக்கலாங்க. அப்புறம் இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், அதாவது ஆறு வந்து தன் போக்கை மாற்றிக்கிட்டு வேற பக்கம் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க தண்ணிக்கு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால கூட அவங்க மாறி இருக்கலாங்கிறாங்க. காடுகள் அழித்தல், வேளாண்மை செய்ய ஆரம்பித்ததுனால இவங்க இரட்டை பயிரிடும் முறையை வந்து வேளாண் செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சுருக்கனால அந்த காடுகளை அழித்தது கூட இவங்க நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணமாக இருக்கும்னு இருக்கலாம். தொற்று நோய்கள் தாக்குதல் அப்படின்றாங்க. மழைக்காலம் இதெல்லாம் இருக்கும்போது நோய்கள் வரும் இல்லையா, அதனால கூட இது வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் முதல் எழுத்து வடிவம் யாரோட எழுத்து வடிவம்னா சுமேரியர்கள் எழுத்து வடிவம் அப்படிங்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறாங்க. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னதுன்னு கேட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோ. நம்ம முகத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட பொதுவான உண்மை என்னன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகின் வந்து மிக பழமையான நாகரிகங்களில் இந்த சிந்துவெளி நாகரிகமும் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவை கொண்டது. இந்த 4 நாகரிகங்களும் மேலே பார்த்தீங்களே, மெசபடோமியா, எகிப்து, சிந்து சமவெளி, சீன நாகரிகம், 4 நாகரிகம் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து அந்த 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நாகரிகம் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்திலேயே முத திட்டமிடப்பட்ட நாகரிகம் எது அப்படின்னா அது சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, வடிகால் அமைப்புலாம் ரொம்ப மேம்பட்டதாக இருந்துச்சுங்கிறாங்க. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றி உணர்வு வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க சுத்தம் சுகாதாரத்தில் வந்து அவங்க ரொம்ப மேலோங்கி இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. கதிரியக்க கார்பன் வயது முறை அப்படின்னு என்னென்ன பாருங்க. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை வந்து அறிய முடியும். கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை வந்து அந்த பொருளோட வயதை வந்து கதிரியக்கம் மூலமா கணிக்கிறது தான் கார்பன் 14 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் வந்து மீள்பார்வையில் வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த நாகரிகத்தோட பரப்பளவை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நம்ம ஒருக்க பார்த்துடலாம். மேற்கில் வந்து பலுச்சிஸ்தான்ல மக்ரா கடற்கரை வரை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கிழக்கில் வந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருந்துச்சுங்கிறாங்க. வட கிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே பரவி இருந்துச்சுன்னு பாருங்கள். மேற்கில் வந்து பலுச்சிஸ்தான், கிழக்கில் வந்து கீக்கு வந்து காக்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. வட கிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இதோட முடியுதுப்பா. இதை வந்து என்னென்ன கொஸ்டின் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம் வாங்க. இந்த காலக்கோட்டில் தொன்மையான நகரங்கள் 4 என்னன்னு பாருங்கள். மொசபடோமியா நாகரிகம் வந்து 3500 2000 வரைக்கும். எகிப்திய நாகரிகம் 3100 1100 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தான் நூலில் முதல் வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அவர்கள். 1856 எங்கேயும் ரயில் பாதை போட்டாங்கன்னா லாகூர், கராச்சி. 1920 வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவை அகழ்வாரை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ 1924 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல் அவர்கள். நாகரிகம் என்ற சொல் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் சொல்லான சிவிஸ்லேருந்து வந்துச்சு. அதனோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நகரம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 4 நாகரிகங்களுடைய பழமையான நாகரிகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹரப்பா நாகரிகம் தான். இந்த ஹரப்பா நாகரிகத்தோட புவி எல்லை பாருங்க. புவி எல்லை தெற்கு ஆசியா, காலப்பகுதி வெண்கல காலம், காலம் வந்து 3300 to 1900. இதை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயதை கொண்டு வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதன் பரப்பு பாருங்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவே இருந்துச்சு. இந்த சிந்து சமவெளி காலம் என்ன காலம்னு சொல்றாங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தொல்லியல் துறை வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1866. அதில் முதல் நில அளவையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்கள். அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மெஹர்கர் அப்படிங்கிறது யார் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த இடம் தான் மெஹர்கர். இவங்க சிந்து சமவெளியோட தெருக்கள் எப்படி இருந்ததுன்னா சட்டக அமைப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து
அரண்மனையோ வழிபாட்டுத்தலமோ இருந்ததுக்கான அடையாளம் வந்து எதுவுமே அங்கே இல்லை. அவங்க கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பாக இருந்துச்சு. அவங்க இந்த பெருங்குளம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. அந்த பெருங்குளம் எப்படி இருந்துச்சுன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹரியானாவில் இருக்க ராக்கி கற்கியில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது எந்த காலத்தை சேர்ந்தது? ஹரப்பா நாகரிகத்திலே எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அங்கே மாபெரும் கட்டிடங்கள் இருந்துச்சு. அந்த கூட்ட அரங்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா 20 தூண்கள் வந்து 4 வரிசைகளை கொண்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட அளவீடுகளை வந்து பயன்படுத்தினாங்க. நீளத்தை அளக்க வந்து அளவு குறிக்கப்பட்ட குச்சியை வந்து பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு சக்கரத்தோட பயன் தெரிஞ்சிருந்துச்சு. அந்த சக்கரத்துக்கு வந்து ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. இவங்க சிந்து சமவெளி மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் வந்து வாணிக தொடர்பு இருந்துச்சுங்கிறத அங்கே மெசபடோமியாவில் கிடைச்ச முத்திரைகள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுமேரியாவில் இருக்கிற நாரன் சிங் அப்படிங்கிற மன்னர் வந்து மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க பொருள் வாங்கிட்டு போனதை வந்து சிந்து சமவெளியில் வந்து பொருள் வாங்கிட்டு போனாங்கங்கிறத நாரன் சிங் எங்கள் காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லோத்தல் அப்படிங்கிற கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அது வந்து சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமர்ந்துருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண் சிலையும் நடனமாடு சிலையும் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்க லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவோட மிகச்சிறிய அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1704. அந்த அளவுகள் எதனால் இருந்துச்சுன்னா தந்தத்தலால் இருந்துச்சுங்கிறாங்க. மனிதர்களால் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது செம்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து இரும்போ குதிரையோ பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஆபரணம் செய்ய வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதனோட பேர் என்னன்னா கார்டிலியன். நெக்ஸ்ட் அவங்க சக்கரமும் தெரிஞ்சிருந்தது. அதன் சக்கரம் செய்கிறது மூலயமா அவங்க வந்து சக்கரத்தின் மூலயமா வந்து அவங்க மண்பானை செஞ்சாங்க. அந்த மண்பானை வந்து சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. அதில் வந்து கருப்பு கலரில் வந்து அவங்க வண்ணம் தீட்டியிருந்தாங்க. அவங்க சமய நம்பிக்கை பாருங்கள், அவங்க வந்து பெண் தெய்வம் சிலை வந்து அங்கே கிடச்சது அப்படிங்கிறதுனால அவங்க தாய் தெய்வ வழிபாடை வந்து அவங்க கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடங்களை வந்து பாரம்பரிய தலமாக வந்து யுனெஸ்கோ அமைச்சிருக்கு. யுனெஸ்கோ வந்து அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தோன்றிய எழுத்து வடிவம் என்ன, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதோட பரப்பளவு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை. இதோட சிந்து சமவெளி முடியுதுப்பா. அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.